இதுதான் ஏடிஎம்கே என்ன கேட்குறாங்க, மற்ற கட்சிகள் என்னங்க, ஒயிட் பேப்பர் கொடுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை கம்பெனிஸ் இங்கேருந்து வந்தது, அவங்களோட முதலீடு இதை வந்து ஓப்பனாக கொடுத்து போகலாமே. இஃப் யூ ஹவ் இஃப் யூ ஹவ் டன் அ ரைட் திங், இந்தா எடுத்துக்க பேப்பரை செக் பண்ணிக்க, இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ 1000 வந்திருக்கு, இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட், ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்காதுல்ல. கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ அது தூக்கி போட வேண்டியதுன்னு. அதில் எதுக்கு கேட்கும்போது நீங்கள் போட்டால், நீங்கள் போய் எம்ஓயு போட்டதை விட நாங்கள் அதிகமாக தான் போட்டிருக்கோம். சரியா, நான் வந்து எம்ஓஏ போடல, அந்த கவர்மெண்ட்டு சரியில்லை, அதனால தானே நீங்கள் வந்தீங்க. நீங்களாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. முதல்வர் வந்து பயணம் போகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து அரசு நிகழ்வாகவே போட்டோம், இல்லை நான் போனேங்க 10 கம்பெனி தான் வந்ததுன்னா கூட சொல்லிட்டோம். அதில் ஏன் உண்மைத்தன்மை இல்லாமல் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற மாதிரி சொல்லிட்டு. இதை தான் வந்து அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களா, இல்லை திரு பிரதமர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி எப்பயும் ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி இதுலேயும் இல்லை. அதுதான் வேற என்ன பண்ண முடியும், அதில் வேற என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்பரன்சி இல்லை. டிரான்ஸ்பரன்சி இல்லை. இதில் இஃப் தெர் இஸ் அ ட்ரூத் அண்ட் யூ கேன் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். உண்மை என்கிட்ட இருக்கும்போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக நான் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ உண்மை இல்லைன்றதுனால நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை தரமாட்டேங்கிறீங்க. ஸோ இதில் இனிமேலும் இதை எதிர்பார்க்க முடியாது. இன்னும் 10 மாதங்கள் அதுக்குள்ளே இவங்க வெள்ளை அறிக்கை கொடுத்து அப்படியே தமிழ்நாடு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்களில் ஒரு 10 பேரில் 10 குடும்பத்தை எடுத்துங்க. 10 குடும்பத்தில் இந்த அரசு வந்த பிறகு எத்தனை பேருக்கு இங்கே வந்து வேலை கிடைச்சிருக்குது ப்ரைவேட்டில்? அதாவது அரசு மூலியமாக, தனியாக போய் இன்டர்வியூ பண்ணி வேலை கிடைக்கிறது அது வேற. கவர்மெண்ட் மூலியமாக எத்தனை தனியார் கம்பெனிக்கு வேலை கிடைச்சிருக்குது, எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னு பாருங்களேன்.